எங்கள் எதிர்நீச்சல் டீம் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஒரே ஒரு இமெயில் தான் ஓவர் நைட்ல கிளைமேக்ஸுக்கு வந்திருக்கு எதிர்நீச்சல் சீரியல். என்ன காரணம், அப்படி என்ன அந்த மெயில்ல இருந்தது, எதனால இந்த சீரியலை இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாங்க, இந்த சீரியலை முடிக்கிறாங்கன்னு கேட்டதுமே ரசிகர்களுக்கெல்லாம் எவ்வளோ அதிர்ச்சியா இருந்ததோ அதே மாதிரி தான் அந்த ஆர்டிஸ்டுகளுக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருந்தது அப்படின்ற ஒரு தகவலை விகடன் ஆர்டிக்கல்ல போட்டிருக்காங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது எதிர்நீச்சல் சீரியல் வர 8ஆம் தேதியோட முடிவடைகிறத தொடர்ந்து அது ஒளிபரப்பாகிட்டு இருந்த 9 மணி ஸ்லாட்ல இப்போ சிங்கப்பெண்ணை சீரியல் தான் ஒளிபரப்பாக இருக்குது. 700 எபிசோட்ஸ் கடந்த நிலையில நிறைவடைய இருக்கிற எதிர்நீச்சல் தொடரில் நடிகர் மாரிமுத்து இருந்த வரைக்குமே பரபரப்புக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். அவரோட திடீர் மறைவுக்கு அப்புறமா அந்த கேரக்டருக்கு யாரு கொண்டு வரது அப்படின்னு முடிவாகிறதுலே கொஞ்சம் தாமதம்லாம் ஏற்பட்டுச்சு. நடிகர் ராதா ரவில இருந்து பல பேர்கள் அடிபட்டு கடைசியா வேலராமமூர்த்தி அவங்கள டிக் செஞ்சாங்க. வேலராமமூர்த்தியை மாரிமுத்துவோட இடத்துல பொருத்தி பார்க்க அவங்களோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே தயங்கினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் இயக்குனர் திருச்செல்வத்தை பொறுத்த வரைக்குமே தான் என்ன நினைச்சாரோ, தான் என்ன விரும்பினாரோ அதை திரைக்கதையை நகர்த்தி செல்ல விரும்புவாரு. இதுக்கு முன்னாடி பல ஹிட் தொடர்களையும் கொடுத்திருக்காரு. சேனல்லையுமே அவருக்கு அந்த சுதந்திரம் முதல்ல இருந்ததாக தான் சொன்னாங்க. மாரிமுத்துவோட மரணத்துக்கு அப்புறமா திருச்செல்வத்தோட டைரக்ஷன் சுதந்திரத்திலுமே சில இடையூறுகள்லாம் நிகழ்ந்ததா தெரிவிக்கிறாங்க சீரியல் தொடர்புடைய சிலர். மாரிமுத்து சார் கேரக்டருக்கு ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு இருந்தது நிஜம்தான். அதே நேரம் அவரை வச்சு மட்டும்தான் சீரியல் ஹிட் ஆகுது அப்படின்னு வெளிவந்த பேச்சுக்களால இயக்குனர் சங்கடப்பட்டாரு. ஒவ்வொரு கேரக்டருக்கும் முக்கியத்துவம் தரப்பட்டு எல்லாருமே சம பங்களிப்பை தந்துட்டு வரப்ப ஒருத்தரை மட்டுமே நம்பி சீரியல் போகுது அப்படின்ற பேச்சு சரியானது இல்லைல்ல. ஆனாலுமே அவர் எப்பவும் போல தன்னோட ஸ்டைல்ல வேலையை பண்ணிட்டு இருந்தாரு. மாரிமுத்துவுக்கு முன்னாடி மாரிமுத்துவுக்கு பின்னாடி அப்படின்னு ரேட்டிங்ல வித்தியாசம் தெரிஞ்சா அது ரசிகர்களோட மனநிலையை பொறுத்தது. இந்த இடத்துல அந்த நடிகர் நல்லா நடிச்சாரு, இவர் நடிக்கல அப்படின்ற பேச்செல்லாம் அர்த்தமே இல்லாதது. வேலராமமூர்த்தி சார் வந்ததுக்கு அப்புறமா கூட ஒரு சில வாரங்கள்லாம் ரேட்டிங்லாம் பிக்கப் ஆயிட்டு தான் இருந்துச்சு. ஆனா இப்ப திடீர்னு ஏன் தொடர் முடிவடையுது அப்படின்னு எங்க யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்க ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட். இன்னும் சிலர்கிட்ட பேசும்போது மாரிமுத்துவுக்கு பதிலாக ராமமூர்த்தி சார் வந்ததுக்கு அப்புறமா ரேட்டிங் சரியுது அப்படின்னு சேனல் தரப்புல இருந்து கேள்வி எழுப்பினதா சொல்லப்படுது. அதாவது பழைய மாதிரி இல்லாம காட்சிகள் அப்பப்ப சில மாற்றங்களை செய்ய சொல்லி இயக்குனரை கேட்டதாகவும் அதுல அவருக்கு உடன்பாடு இல்லாம போக அதிருப்தி அடைஞ்சதாகவும் பேசிக்கிட்டாங்க. கடைசியில ஒரே ஒரு இமெயில் தான் சேனல் தரப்புல இருந்து திருச்செல்வத்துக்கு போக அன்னைக்கே முடிக்கிற முடிவுக்கு வந்து கடைசி நாள் ஷூட்டிங்க பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. திரைக்கு பின்னாடி நடந்த இவ்வளோ விஷயங்கள் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்க பலருக்குமே தெரியாததால ஷூட்டிங் வந்து அவங்க கிட்ட நாளைக்கு கடைசி நாள் ஷூட்டிங் அப்படின்ற செய்தி சொல்லப்பட பயங்கரமான ஷாக் ஆயிருக்காங்களாம் அங்க இருந்த எல்லாருமே, அதாவது ஆர்டிஸ்ட். ஸோ இதுதான் நடந்திருக்கு. இதுதான் எதிர்நீச்சல் சீரியல் முடிவறதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி தகவல்லாம் விகடன் ஆர்டிக்கல்ல போட்டிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணுங்க.